அன்பு நேயர்களே, இப்பொழுது 5வது எபிசோடில் நாம் சந்திக்கிறோம். இந்த நிகழ்வும் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அதை எதிர்நோக்கி இந்த உரையாடலுக்கு திரும்ப செல்வோம். இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லும்போது ஃபுட்பாலில் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததை பற்றி சொன்னீங்க. நான் சிலர் நடக்கும்போதே யோசிப்பேன், இவர் ஃபுட்பால் பிளேயராக இருப்பாரோ அப்படின்னு நினைப்பேன். சில பெண்கள் நடக்கும்போதே நான் யோசிப்பேன், இந்த அம்மா நல்ல டான்ஸராக இருக்கும்னு நினைப்பேன். அது உண்மையாகவே இருக்கும். அந்த மாதிரி அதோடு கூட உங்களை அவ்வப்போது நான் தூத்துக்குடியில் 1970 எஃப்எம்பிபியில் இணைஞ்சேன். அப்போ பிரெயின் நகரில் எனக்கு ஆஃபீஸ். அப்போ எனக்கு ஒரு சைக்கிள் கூட கிடையாது. போல்பேட்டையிலேருந்து நந்தகோபாலபுரத்துலேருந்து நடந்தே பிரெயினர் போயிட்டு மத்தியான சாப்பாட்டுக்கு திருப்பி நடந்தே வந்து திரும்பவும் நடந்தே மத்தியானம் ஆஃபீஸுக்கு போயிட்டு சாயங்காலம் திருப்பி நடந்தே வருவேன். ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி நடப்பேன். அப்போது உங்களை அடிக்கடி சைக்கிளில் பின்னால் கிட்டாரை தொங்க போட்டு போகிறத பார்த்துருக்கேன். அப்படி கிட்டாரில் உங்களுக்கு இசையில் ஆர்வம் வந்தது எப்படி? இப்போவும் அந்த ஆர்வம் இருக்குதா? எப்போதாவது அக்காவை தூங்க வைக்கிறதுக்கோ இல்லைனா அக்காவை மன மகிழ் உண்டாக்குவதற்கு எப்போ கிட்டார் ப்ளே பண்ணுவீங்களா? ஆக்சுவலாக எனக்கு வந்து மியூசிக்கில் ஒன்றும் ஒரு பெரிய டேலண்ட் கிடையாது. ஆனால் அந்த மரப்பெட்டியையும் ஆண்டவர் என் கையில் கொடுத்து பயன்படுத்தினார். அந்த கிட்டார் எப்படி வந்ததுன்னா, யூபிஎஸில் மலேசியன் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து வாஸ் அ குட் கிட்டாரிஸ்ட். அவர் வந்து எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். அதனால் போகும்போது கிட்டாரையும் கொடுத்துட்டு போயிட்டார். அழகியதோர் குடும்பம் பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க, இல்லைனா பிருந்தாவன் நந்தவனம் மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. உங்கள் குடும்பத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். 2 பிள்ளைகள். நான் சொன்ன மாதிரி 11 months தான் கேப்பு என் மகளுக்கும் மகனுக்கும். அதனால் ஒரு மாதிரி ரெட்டை பிள்ளைகள் போல் வளர்ந்தாங்க. நானும் மனமும் அப்பப்பவும் பேசிக்கிடுவோம், எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்தோம், கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தோமா இப்போது செய்கிற மாதிரி, அல்லது ஒரு மாதிரி கடினமாக நடத்தினோமா. நான் சில சமயத்தில் யோசிப்பேன், எவ்வளோ தூரம் பிள்ளைகளை அடிச்சிருக்கேன், நான் காயப்படுத்தியிருக்கிறேன். ஆண்டவருடைய கிருபையால் அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் என்னுடைய பிள்ளைகள் வந்து எங்களுக்கு 2 பேருக்கும் மகிழ்ச்சி கொடுக்குற ஒரு குடும்பம் 2 பேருக்கும். ஒருவேளை அவங்க நினச்சதெல்லாம் நாங்கள் வாங்கி கொடுக்க முடியல. 2 பேரும் எய்டட் ஸ்கூலில் தான் படித்தாங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில், இங்கிலீஷ் மீடியம் ஆனாலும் எய்டட். ஜெசி மோசஸ் ஸ்கூலில் அண்ணா நகரில் படித்தாங்க. அப்போ இருந்த பிரின்ஸிபல் வந்து என் கூட வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸுக்கு வந்தாங்க, லூசான் கான்ஃபரன்ஸ். அவங்க ஒரு தடவை என்னை ஸ்கூலில் பார்த்துட்டு அந்த கான்ஃபரன்ஸ் முடிஞ்ச பிறகு, ஐயா உங்கள் பிள்ளைகள் இங்கே தான் படிக்குதான்னு கேட்டாங்க. ஆமாம், என்ன ஆஃபீஸ்க்கு வாங்கன்னு சொல்லிவிட்டு அன்னையிலேருந்து ஃபீஸு ஃப்ரீ பண்ணிட்டாங்க. அவங்க பிள்ளைகள் படிக்கிற வரைக்கும் இங்கே ஃப்ரீயாக படிங்க, நீங்கள் ஃபுல் டைம் ஒர்க்கர்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்படி தான் படித்தாங்க. ஆனால் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஸ்ட்ரென்த். நினச்சதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாட்டாலும் 2 பேரும் இன்றைக்கி வந்து ஒரு மாதிரி சிம்பிள் லைஃப் ஸ்டைல். 2 பேரும் பவுடர் கூட போட மாட்டாங்க. ஐ மீன், பையன் தாடி வச்சுருக்கிறான் அவசியம் இல்லை, பொண்ணும் அப்படி தான் இருக்கிறாங்க. ஸோ அது ஒரு ஃபவுண்டேஷன், சிம்பிள் லைஃப் ஸ்டைல். எனக்கு எப்பவும் ஒரு நம்பிக்கை என்னென்னா, ஆண்டவர் எனக்கு பிள்ளைகள் கொடுத்தாருன்னா அந்த பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு வேண்டிய பணத்தை அவர் தான் கொடுக்கணும், வேறு எங்கேயும் நான் போய் வாங்கக்கூடாது. அதுக்கோட நான் ஆண்டவரை நம்பணும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்தேன். அதை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். பிள்ளைகள் 2 பேரும் அந்த நாட்களுக்கு வேண்டிய இது நல்லா படித்தாங்க. மகா வந்து பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சிஎம்சி வெள்ளூரில் படித்தா. அவளுக்கு அந்த மென்டல் மேக்கப்பை அப்படி இருந்திருக்குது. அதுக்கு தான் நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். மகன் வந்து சோஷியல் ஒர்க், மாஸ்டர்ஸ் இன் சோஷியல் ஒர்க்.
2 பேரும் காலேஜ் ஃபுல்லாக எம்சிசியில் தான் படித்தாங்க. ஸோ அவனும் ஒரு மாதிரி சிம்பிள், அவனுக்கும் அந்த டேலண்ட் தான் இருந்திருக்குது. இப்போ அதை வந்து பார்க்குறோம். திருமணம் என் மருமகன் உங்களுக்கு நல்லா தெரியும். அவரை வந்து மருமகனை ஆக்கணுங்கிறதுக்காக அப்பாயின்ட் பண்ணல. அவர் வந்து என்னுடைய நெவியூ ஒருத்தர் வந்து அவருடைய ஃப்ரெண்டு, ஒன்றா படித்தவங்க. அவர் ரெக்கமெண்ட் பண்ணார். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இன்டர்வியூ பண்ண பிறகு வாட்சன் ஓகே சொன்னார். அவர் ஒரு 6-7 மாதம் ஒர்க் பண்ணும்போது தான் பார்த்தோம், நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டோம். இவர் நமக்கு நல்ல மருமகனாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அப்பா அம்மாட்ட பேசி அது வந்து முடிவு பண்ணோம். அது மாதிரி மகனுக்கும் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டு ஐநாவரம் தான், உங்களுக்கு மிஸ்டர் ரத்தன் ராஜா அவருடைய மகா. அது ஒரு ஷார்ட் பீரியடில் வந்து ஒழுங்காச்சு. நான் அடிக்கடி ஒரு ஜோக் சொல்லுவேன். மிஸ்டர் ரத்தன்ராஜுக்கு 3 பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த 3 பிள்ளைகளை ஏஞ்சலை எங்களுக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவள் பேர் ஏஞ்சல். ஸோ 2 பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. 2 பேரும் ஊழியத்தில் இருக்காங்க. ஏஞ்சலும் ஃபிசியோதெரபிஸ்ட் வேலையை விட்டுட்டு இங்கே இருக்கிறா. மகா வந்து ஐசிஎம்ஆர், அந்த கோவிட் காலத்தில் ஃபேமஸாக இருந்த அந்த இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச்சில் சயின்டிஸ்ட்டு பியாக இருக்கிறான். ஆண்டவர் வந்து ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. 2 பொண்ணுக்கு 2 பேர பிள்ளைகள், பொண்ணு பையனுக்கு 2 பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள். ஸோ பொண்ணுக்கு பொண்ணு, ஆணுக்கு ஆண். இவங்க சொல்லும்போது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, ஆண்டவர் ஊழியத்திற்கென்று அழைப்பார் என்றால் அந்த ஊழியத்திற்கு தேவையான எல்லா விதமான தகுதிகளையும் ஆண்டவர் கொடுக்கிறார் என்று சொன்னது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் குடும்பத்தை ஆண்டவர் அமைத்து கொடுக்கும்போது சரியான தெரிந்தெடுப்பு மட்டுமல்ல, குடும்பத்தினுடைய தேவைகளையும் சந்திக்கிறவர். பச்சிலம் குழந்தையாக இருந்தாலும் சரி, வளரும் குழந்தையாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடத்திலோ கல்லூரியிலோ படிக்கும் காலங்களாக இருந்தாலும் சரி, அதற்கேற்ற கிருபைகளை ஆண்டவர் தருகிறார் என்பது அழகாக சொன்னாங்க. எப்படி பெற்றோர்கள் எளிய வாழ்க்கையை தங்களுக்கு ஒரு அணிகலனாக அமைத்து கொண்டார்களோ, அதே போல் பிள்ளைகளும் பெற்றோர்களை அறிந்திருந்ததினாலும், பெற்றோர்கள் அறிந்திருந்த ஆண்டவரை அறிந்து கொண்டதினாலும், அவர்களும் அதே விதமான எளிய வாழ்க்கையிலேயே இருக்கின்ற வசதிகளை தங்களுக்கு உரியதாக பயன்படுத்தி கொண்டு அவர்கள் வாழ்ந்து இன்றைக்கு அழகிய குடும்பமாக அவர்களும் 2 கண்மணி பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர்களாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது அழகாக சொன்னாங்க. இப்போது நீங்கள் திருநெல்வேலி அத்தியட்சாதீனத்தில் ஒரு 5 இயர்ஸ் மிஷன் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறம் 1 இயர் இங்கே ஒர்க் பண்ணதாக நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்க. இப்போது சர்ச் குரோத் ரிசர்ச் அசோசியேஷன், அதனோடு உங்களுடைய தொடர்பு எப்படி வந்தது? அப்படி ஒரு ரிசர்ச் என்கிற மனநிலை எப்பொழுது உங்களுக்கு உதயமாச்சு? சர்ச் குரோத் சென்டரில் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் போஸ்ட் இருக்குது. அதுக்கு ஆள் தேடுறோம். 3 கண்டிஷன் அந்த கமிட்டியை வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து பாஸ்டராக இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அவருக்கு. 2வது மிஷினரி எக்ஸ்பீரியன்ஸும் வேணும். 3வது யூபிஎஸ் கிராஜுவேட்டாக இருக்கணும். அப்படின்னு நேரோ டவுன் பண்ணால் ஃபோக்கஸ் அந்த லைம் லைட்டு என் மேலே விழுந்திருக்கு. அதனால் டாக்டர் ராஜர் ஹெட்லேண்ட் டோர்னக்கலுக்கே வந்துட்டார். நான் மிஷினரியாக இருக்கும்போது. இப்படி 5 இயர்ஸ் பீரியட் முடியுது அப்படின்னு சொன்னோடனே ஒரு நாள் என் கூட தங்கியிருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில் போகும்போது இந்த சர்ச் குரோத் அசோசியேஷன் கமிட்டி வந்து உங்களை எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக ஜாயின் பண்ண முடியுமான்னு கேட்குறதுக்காக என்னை அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். எனக்கு தலை சுற்றிச்சு. அவ்வளோ பெரிய போஸ்ட்டு ஆண்டவர் அழைக்கிறாருன்னு. நான் என்ன சொன்னேன், என்னுடைய ரூட்ஸ் வந்து திருநெல்வேலி டயசஸில் இருக்குது.
அந்த சர்ச்சு வந்து என்னை அனுப்புறதுக்கு விருப்பமாக இருந்தால் நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னோடனே இவர் ராஜர் ஹெட்லேண்ட் அடுத்த சில மாதங்களிலே போய் பேராயரை சந்தித்து எங்களுக்கு இப்படி ஒரு விருப்பம் இருக்குது, நாங்கள் என்ன விரும்புகிறோம், டயசிஸ் வந்து டெப்யூட் பண்ணால் நல்லது, ஒரு ரிசைன்மெண்ட் அங்கே வர்றதோட அப்படின்னோடனே நானும் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தேன், இப்படி அங்கே போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே பேராயருக்கு கொஞ்சம் தயக்கம். ஏன்னா புது நிறுவனம், எவ்வளோ நாள் நிறுவனம் ஓடுமோ, சம்பளம் வந்து ரொம்ப குறையாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, அது எல்லாம் கேட்டுட்டாங்க. இங்கே 2 பேர் சம்பாதிக்கிறாங்க, அங்கே போனால் ஒரு ஆள் தான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு எல்லாத்தையும் யோசித்துட்டு 1 இயர் முதல்ல நாங்கள் அனுப்புகிறோம், பிறகு பார்த்துட்டு அடுத்ததே அனுப்புகிறோம் அப்படின்னாங்க. அதனால் டயசிஸ்க்கு போகும்போதே 1 வருஷம் கழித்து நான் வந்து டயசிஸை விட்டுட்டு சர்ச் குரோத்தில் வந்து ஜாயின் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருந்தது. ஆனால் யாருக்கும் தெரியாது, சபையிலையோ அல்லது நண்பர்களுக்கோ சொந்தக்காரங்களுக்கோ யாருக்கும் தெரியாது. அந்த மே மாதம் முடியும் போது பிஷப்டிருந்து ஒரு ஆர்டர் ரிலீஸ்ட் ஃபார் சர்ச் குரோத் அசோசியேஷன் ரிசர்ச் சென்டர் ஃபார் த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்னு. அதனால் மனம் வந்து அங்கே டீச்சராக கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தான். ஒரு ஒரு பேக் சப்போர்ட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஃபஸ்ட் இயர் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணும்போது எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராகவே இருந்தேன். அப்புறம் ஒரு மாதிரி செட்டில் ஆயிடுச்சு எல்லாம். புது போஸ்ட்டு, புது ஆர்கனைசேஷன், ரோல் என்ன, ஃபைனான்ஸ் கண்டிஷன் என்ன, அதெல்லாம் பார்த்துட்டு நான் பேராயிட்ட போய் பேசின உடனே அவங்க ஸோ ஆல்ரெடி லெட்டர் இஸ் கிவன், கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ஜாயின் பண்ணோம். அடுத்தது நீங்கள் எப்படி கேட்டீங்க, ரிசர்ச்சில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட்டு சொல்ல விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் டெம்பரமெண்ட்ஸ், ஸ்பிரிட் ஃபில்டு டெம்பரமெண்ட்டு அப்படின்னு ஒரு புக் இருக்குது, லேஹே எழுதின புக்கு. அது நான் நினச்சவேன் எல்லாத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஒரு சைக்காலஜி படிக்கிற பொண்ணுகிட்டே பேசிகிட்டு இருந்தேன், ஏன் பேத்தி தான். ஓகே, இந்த புக்கை சொன்ன உடனே தாத்தா இது வந்து ஒரு ஸ்கேம், நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படின்னா. நான் சொன்னேன் அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படின்னா. அதில் வந்து மெலன்கலின்னு ஒரு டெம்பரமெண்ட், அந்த வந்து எனக்கு சூட் ஆச்சு. ஆனால் அந்த மெலன்கலி டெம்பரமெண்ட்டில் உள்ளவங்களுக்கு வந்து அனலைசிஸ் பண்ணுற ஒரு கிஃப்ட்டு, இன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் அனலைஸ் பண்ண முடியும். இதெல்லாம் எனக்கு தெரியாது. இங்கே வந்து ஜாயின் பண்ண உடனே ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்ட் வந்து இந்தியாவில் வந்து ஒரு 94 சிட்டிஸ் இருக்குது, ஐ மீன் லெவல் 1 and 2. அந்த சிட்டிஸை வந்து ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் 2 years கொடுத்தாங்க. எனக்கு ஒன்றும் புரியலை. 1984 வந்து ஜூனில் ஜாயின் பண்ணியிருக்கிறேன், 85 இந்த ப்ராஜெக்ட் வருது. யூஎஸ்லேருந்து டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி அதை கொடுத்தாங்க. ஸோ அது செஞ்சோம். அவர் எஃப்எம்பிபிலேருந்து பேட்ரிக் அண்ணனை கேட்டு எஸ்டி பொன்ராஜ் வந்து அந்த டீம் மெம்பராக இருந்தார். அப்படி 2-3 வரை வச்சு அது நல்லா பண்ணோம். அந்த ஸ்பான்சர்ஸும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. நாங்கள் உலகத்தில் பல பேருக்கு இதை கொடுத்துருந்தோம், இந்தியா வந்து இந்த பெஸ்ட் லிஸ்ட்டில் வந்து இருக்குது, ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி அப்படின்னாங்க. அப்போது நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஆண்டவர் அந்த கிஃப்டிங் கொடுத்துருக்குற, அதனால தான் டெல்லியில் போய் சர்வே பண்ணது, அந்த ஒரு மாதிரி கேள்வி கேட்குற ஒரு டெம்பரமெண்ட்டை ஆண்டவர் வந்து உருவாக்கியிருக்கிறாரு மிஷன் ஃபீல்டில் அப்படின்னு சொல்லி. அடுத்த சேலஞ்சு வந்து டாக்டர் மெகாவரன்ட்டு இருந்து வந்தது. அவர் என்ன சொன்னார், இந்தியாவில் இருக்கிற அன்ரீச்டு பீப்புள்ஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணணும். 3000 சொல்கிறோம், ஆனால் அதில் வந்து 1500க்கு மேலே லிஸ்ட்டில் போட முடியல அப்படின்னு அந்த ஒரு இது ப்ராஜெக்ட். அதுக்கு ஒன்றும் அவர் ஒன்றும் காசு 3000 பீப்புள் குரூப்ஸ் மக்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன மக்கள் கூட்டம், பீப்புள் குரூப்னா நத்திங் பட் காஸ்ட் அண்ட் ட்ரைப். அந்த லிஸ்ட்டு இல்லை அப்படின்னாங்க. அது மொழியும் சார்ந்து, ஆமாம், மொழி
ஜியாகிரஃபியை சார்ந்தது, ரைட். அவங்க கல்ச்சர் எல்லாருடைய காம்பினேஷன் வந்து ஒவ்வொரு பீப்புள் குரூப்பையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். நீங்கள் இது A B அப்படின்னு இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஸோ மெனி ஃபேக்டர்ஸ். அப்போ மணிக்கணக்காக வந்து கன்னிமாரா லைப்ரரியில் நான் இருப்பேன். ஐ மீன் மனோ வந்து கோவப்படுவான், அங்கேயே போய் உட்காந்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லி. அதை கிட்டத்தட்ட 3012 லிஸ்ட்டு பண்ணோம். இன்றைக்கி வந்து ஜாஷ்வா விஷன் இந்த இன்டர்நேஷ்னல் ரிசர்ச் ஃபோரம் வந்து இப்போ உள்ளவங்களுக்கு தெரியுமோ என்ன தெரியல, அவங்க வந்து ஆரம்பிக்கும் போது இந்த லிஸ்ட்டையும் வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க. நீங்கள் கொடுத்த 3012. ஆமாம், அதான் வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன். ஸோ அது வந்து எல்லா பீப்புளும் அப்ரிஷியேட் பண்ணாங்க. மூணாவது வந்து எனக்கும் டாக்டர் ஹெட்லாண்டுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வர ஆரம்பிச்சது. ஏன்னா நான் வந்து பக்கா இண்டிஜினஸ் மேன், அவருக்கு வந்து கிரேட் ஸ்காலர், வெரி நாலேஜபிள் மேன். அவருடைய ஃபோக்கஸ்லாம் வந்து ஸ்காலர்ஸ், என்னுடைய ஃபோக்கஸ் வந்து கிராஸ் ரூட்ஸ். அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்தது. அதனால் கடைசியில் நான் வந்து விட்டுட்டு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தேன். அப்போது ஒரு IMA கான்ஃபரன்ஸ் வந்தது. டாக்டர் எவனேச சுந்தரராஜ், த ப்ரெசண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் எவாஞ்சலிசம் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி. அது வந்து நான் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணி பீப்புள் குரூப் பெர்ஸ்பெக்டிவில் எவ்வளோ தூரம் அச்சீவ் ஆகிருக்கு அப்படின்ட்டு ஒரு பேப்பர் ஒன்று ப்ரெசென்ட் பண்ணேன். ப்ரெசென்ட் பண்ணி முடிஞ்ச உடனே டீ பிரேக்கு ஒரு 2 மிஷன் லீடர்ஸ் தமிழ் ஆட்கள் வந்தாங்க. என்கிட்ட பேர் சொல்லக்கூடாது. வந்து தம்பி நீங்கள் வந்து சர்ச் குரோத்தை விட போகிறீங்களான்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னாங்க. யார் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு. ரூமர்னு இல்லை, எங்களுக்கு தெரியும். நீங்கள் இப்போ வந்து நீங்கள் ரிசர்ச் இதே மாதிரி வந்து கிரவுண்ட் பிரேக்கிங் ரிசர்ச் வந்து யாரும் பண்ணலை, அதுக்காகவாது நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எனக்கு அதான் அப்படின்னு. ஸோ அதை வந்து அவங்க நிறைவேற்றிட்டாங்க 2 பேரும். என்னையை வந்து கன்வின்ஸ் பண்ணி இருக்க சொன்னாங்க. ஸோ நான் எப்படி ரிசர்ச்சில் இன்ட்ரெஸ்ட் ஆச்சுன்னு சொன்னால் செய்கிறதுனால வந்தது. அதனுடைய ரிசல்ட்டை நான் பார்த்ததுனால. இந்த ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒன்று என்ன கண்டுபிடிச்சேன், இந்த ரிசர்ச் ஹார்ட் ஒர்க்கெல்லாம் யாருக்காக பண்ணேன்னா மிஷன் லீடர்ஸ் பாஸ்டருக்காக. ஆனால் அதில் நிறையா ஒரு யூஸ் பண்ணலை. யூஸ் பண்ணவங்கெல்லாம் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறவங்க மிஷன்ஸில், அல்லது ஃபாரின் மிஷன் நடத்துகிறவங்க, அல்லது ப்ரொமோஷனல் ஒர்க்குக்காக வெளிநாட்டுக்கு போகிறவங்க, இங்கே வந்து ப்ரேயர் கண்டக்ட் பண்ணுறவங்க. ஆனால் பாஸ்டர்ஸு மிஷன் ஆர்கனைசேஷன்ஸ் எதுக்காக நான் பிரயாசப்பட்டீங்களோ அவங்க வந்து யூஸ் பண்ணலை அப்படின்னு கண்டுபிடிச்ச உடனே நான் என்ன யோசித்தேன், நான் இப்போ என்ன சொல்கிறேன், பாஸ்டர்ஸ்க்கு வந்து காணிக்க என்ன தெரியுமே தவிர வேறு ஒன்றும் நம்பர் தெரியாது. அவங்களுக்கு நியூமரோ இல்லிட்ரேட்ஸ், அவங்க நம்பரை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. அப்போ தான் வந்து சர்ச் க்ரோத் செமினாரை ஆரம்பித்தோம். ஸோ ரிசர்ச்சை கொஞ்சம் கொஞ்சமாக தளத்தை விட்டுட்டு ட்ரைனிங்கில் வந்து உள்ளே வந்தோம். அப்போ தான் ஒரு தடவை யூஎஸில் டாக்டர் மெகாவரனை நான் போகும்போது அப்பப்போ சந்திப்பேன். பேசும்போது அவர் பயங்கர எக்ஸைட்டடாக சொன்னார். அவர் ரெவரண்ட் வசந்த்ராஜ், திஸ் இஸ் வாட் இந்தியா நீட்ஸ் அப்படின்னாரு. எனக்கு இன்னும் அதை வந்து காதில் வந்து துணிச்சிட்ருக்கு. காரில் ஏறி போகும்போது விண்டோவை டவுன் பண்ண சொல்லி என் கையை பிடிச்சிட்டு, அட்லீஸ்ட் 8 செமினார்ஸ் இன் எ இயர் ஃபார் கிராஸ் ரூட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னாரு. எனக்கு அது வந்து ஆண்டவருடைய ஒரு அழைப்பு மாதிரி தெரிஞ்சது. அதுலேருந்து தான் அந்த சர்ச் குரோத்தை வந்து ரிசர்ச் சென்டருங்கிற கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி சர்ச் குரோத் சென்டர் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்தோம். எங்களை ஃபஸ்ட்டு இன்வைட் பண்ணது FMPB தான். பேட்ரிக் அண்ணன், தேவதாஸ் அண்ணன், டாக்டர் சந்திரசேகர், அப்போ வைஸ் பிரசிடென்ட் நினைக்கிறேன்,
அவங்க எல்லாம் வந்து உட்காந்து வசந்த் இந்தியாவில் உள்ள எல்லா எஃப்எம்பிபி மிஷினரிஸ்க்கும் டீச் பண்ணணும் சர்ச் growth அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததே தெரில. ஆனால் பயங்கர பாடங்கள் கற்றுக்கொண்டேன். மிஷன் ஃபீல்டில் என்ன சேலஞ்சஸ், அந்த டோர் நக்கல் எக்ஸ்பீரியன்ஸும் இதையும் கம்பைன் பண்ணி. ஸோ ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு எஃப்எம்பிபி. என்னையே அப்போ தான் நான் ஆரம்பிக்கிறேன் ஊழியத்தை அக்செப்ட் பண்ணி. சில காரியங்கள் இப்போவும் நான் கேள்விப்படுறேன். அந்த காலத்தில் நான் அறியாமையாக சொன்னதெல்லாம் அன்றைக்கி வந்து பாலிசியாக மாற்றி அதை வந்து நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு வந்து அதை பயன்படுத்துங்கிறது வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம். இதுவரைக்கும் நாம் கேட்ட காரியங்களில் அவருடைய வாழ்நாளில் பிரைம் ஆஃப் ஹிஸ் லைஃப் 34 years இந்த ரிசர்ச் சம்பந்தப்பட்ட பணிக்கு செலவழித்ததை நம்ம கேட்டோம். அப்போ அதற்கு எப்படி அழைக்கப்பட்டீர்கள் என்று கேட்டபோதும் அவர்கள் எப்படி ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டது, திருமண காரியங்கள், இப்படி ஒவ்வொன்றிலும் தேவனுடைய சித்தம் தனக்கு எப்படி வெளிப்படுத்தப்பட்டது, அதை வைத்து நாங்கள் செய்ததினாலே என்னென்ன ஆசீர்வாதங்களை அனுபவித்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். அப்படியே இந்த ரிசர்ச் சென்டர்னுடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக பொறுப்பேற்று என்னென்ன விதங்களில் தேவன் அவர்களை பயன்படுத்தி வந்திருக்கிறார் என்பதை அழகுபட சொன்னாங்க. அதில் குறிப்பாக இந்த பயிற்சியில் பங்கெடுத்த மிஷினரிகள் எந்த அளவுக்கு பயன்பட்டார்களோ அதை விட அதிகமாக கற்றுக் கொடுத்த எனக்கே அது ஒரு ரெஃப்ரெஷிங் எக்ஸ்பீரியன்ஸாக இன்னும் அந்த தூர பார்வையோடு காரியங்களை கற்று இந்திய திருச்சபைக்கு மிஷினரி ஊழியங்களுக்கு பயனுள்ளவனாக இருப்பதற்கு எனக்கு உதவி செய்தது என்று சொன்னார்கள். இப்போது அதில் நீங்கள் பணி செய்த காலத்தில் எத்தனை புத்தகங்கள் உங்களுடைய ரிசர்ச் மெட்டீரியல்ஸ் எத்தனை வெளிவந்திருக்கும்? நீங்கள் ரிசர்ச் சென்டர்லிருந்தும் உருவாக்கியது, மற்ற இயக்கங்கள் கேட்டு அவர்களுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தது, அப்படியெல்லாம் இருக்கும்ல. அது எத்தனை இலக்கியங்களை வெளியே கொண்டு வந்திருப்பீங்க? ஒரு நல்ல இம்பேக்ட் கொடுத்த புக்கு வந்து 1994 நினைக்கிறேன், 1994 வந்து யுஎஸ்ஐ வந்து நேஷ்னல் மிஷினரி கான்ஃபரன்ஸில் சர்வே கொடுக்க சொன்னாங்க. அப்போ நான் சர்வே கொடுத்து நம்பர்லாம் கொடுத்த பிறகு மறந்து போயிடுவாங்கன்னு சொல்லி அந்த ஹோல் இதை வந்து ஒரு சின்ன புக்காக போட்டேன். சின்ன புக் தான், ஒரு மோனோகிராஃப் மாதிரி இருக்கும். அது வந்து பயங்கர இம்பேக்ட். ஒரு மிஷன் லீடர் சர்ச் growthக்கு ஒரு ட்ரைனிங்க்கு வந்திருந்தார். அவர் என்னை பார்த்து சொன்னார், என்னையே உங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களே எனக்கு நல்லா தெரியும். அந்த யுஎஸ்ஏ கான்ஃபரன்ஸில் நான் வந்து மிஷினரியாக போகக்கூடாதுன்ட்டு தீர்மானம் பண்ணி வந்தேன். கிட்டத்தட்ட சக்ஸஸ் ஆகிட்டேன். ஆனால் உங்கள் ப்ரெசன்டேஷன் வந்து எல்லாத்தையும் உடச்சி விட்டுட்டு இன்றைக்கி நான் வந்து இங்கே இருக்கிறேன்னா அது அந்த இதுதான் விளைவு. அது அந்த புக்கு இம்பேக்ட் பண்ணிச்சு. அடுத்தது வந்து லூசான் கான்ஃபரன்ஸுக்கு கேட்டிருந்தாங்க, இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ். ஆமாம், இங்கே உள்ள கமிட்டி வந்து பிஷப் சுந்தர் கிளார்க்கு சேர்மனாக இருந்தார். அவரை கூப்பிட்டு இந்தியாவுடைய ஸ்டேட்டஸ், மிஷன் ஸ்டேட்டஸ் வந்து ஒரு புக்கு போடணும் அப்படின்னாங்க. அது ஒன்று புக் போட்டேன். அதுக்கு பிறகு அது வந்து போர்ட்ரேட் ஆஃப் இந்தியா. ஸோ 1, 2, 3 அப்படின்னு எல்லாம் ரிசர்ச். பிறகு பீகார் முழுதும் சர்வே பண்ணி பீகார் சர்ச் அண்ட் பீப்புள் குரூப்னு ஒரு புக்கு, ஒரிசா முழுவதும் சர்வே பண்ணி ஒரிசா சர்ச் அண்ட் பீப்புள் குரூப். இது வந்து முக்கியமான இது போக சின்ன சின்ன இது போட்டிருக்கிறோம். உங்களுக்கு நல்லா தெரியும், இந்தியா சர்ச் growth குவார்ட்டர்லின்னு சொல்லி ஒரு குவார்ட்டர்லி வந்து, ஆமாம், நான் அடிக்கடி சொல்கிறது இந்தியா மிஷன்ஸை பற்றி ப்ராட்டஸ்டன்ட்லேருந்து வருகிற ஒரு பத்திரிக்கைன்னா இது ஒன்று தான். கேத்தலிக்ஸ் நிறையா வச்சுருக்குறாங்க, ஆனால் சர்ச் growthஐ பற்றி ப்ராட்டஸ்டன்ட்ஸ் ஒரு புக்கு வெளியிடுறாங்கன்னா இதுதான். இலக்கியத்தை வச்சு சர்ச் growthக்காக உதவி பண்ண. ஓகே,
நான் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவில் 44.5 வருஷம் வேலை செய்துவிட்டு ஓய்வு பெறும்போது இந்த அனைவருக்கும் கிறிஸ்து ஊழியங்கள் என்கிற இந்த ஊழியத்தை எப்படி ஆண்டவர் தந்தார் என்பதை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவேன்னா, இந்த குழந்தை எனக்காக வளர்த்துத்தா என்று பார்வோனின் குமாரத்தி மோசேயினுடைய தாயினிடத்திலே கொடுத்து வளர்க்க சொன்னது போல, இது 65 வயதாகிவிட்டதினாலே ஓய்வெடுக்கும் காலம் அல்ல, ஈசி சேரில் உட்கார்ந்து பேர பிள்ளைகளோடு விளையாடும் காலம் அல்ல, மூச்சிருக்கும் வரைக்கும் இந்த ஊழியம் நிறைவேற்றப்பட வேண்டும். உதிரம் ஓடிக்கொண்டிருக்கும் வரைக்கும் எனக்காக நீ ஓட வேண்டும் என்கிற அந்த அழைப்பின் மத்தியிலே ஆண்டவர் தந்தது தான் இந்த ஊழியம் என்று சொல்லுவேன். அதே போல் உங்களை நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு என்ன மனதில் வருகிறது என்றால், நீங்கள் சர்ச் growth ரிசர்ச் சென்டர்லேருந்து நீங்கள் ஓய்வெடுக்க கமிட்டி தீர்மானிக்கும் போது, ஓய்வு பெற வேண்டிய காலத்தில் உங்களை ரிலீஸ் பண்ணும் பொழுது, அந்த ஓய்வு காலத்தை உங்களுடைய பிள்ளைகளினுடைய குடும்பங்களுக்காக, உங்களுடைய உறவின் முறையாரினுடைய நலனுக்காக, அல்லாவிட்டால் சென்னை போன்ற, அல்லாவிட்டால் திருநெல்வேலி அத்தியசாதீனம் போன்ற ஒரு இடத்திலே போய் ஓய்வு பெற்ற ஒரு போதகர் என்கிற நிலையிலே பணி செய்யாதபடிக்கு, இந்த வயதிலேயும் இன்றைக்கு ஒரிசாவில் போய் தங்கி இருக்கிறீங்கன்னா, வயது முதிர்ந்த ஒரு கப்பலாக, அதற்கு என்ன காரணம்? இப்போ என்ன செய்துட்ருக்கீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒன்று ஆண்டவருடைய வழி நடத்துதல். நான் எப்பவும் டைரெக்டாக ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டதில்லை, அந்த பாக்கியம் எனக்கு இல்லை. ஆனால் ஆண்டவர் என் மனசில் இம்ப்ரெஷன் கொடுக்கும்போது அதுக்கு தெரியும் ஆண்டவர் அழைக்கிறார் அப்படின்னு சொல்லி. ஆண்டவருடைய கிருபையால் எனக்கும் சரி மனோவுக்கும் சரி ஆண்டவர் நல்ல உடல் பலத்தை கொடுத்துருக்கிறார். Praise the Lord. இன்னும் உழைக்க வேண்டிய காலத்தில் இங்கே உட்காந்துருக்கணுமே அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது, நான் சர்ச் குரோத்தில் ஒர்க் பண்ணும்போதே ஒரிசா எங்களுடைய பார்வையில் இருந்தது. ஏன்னா நாங்கள் இருக்கிற அந்த கொராப்புட் டிஸ்ட்ரிக்ட் தான் இந்தியாவிலே த லீஸ்ட் டெவலப்டு டிஸ்ட்ரிக்ட்ஸில் ஒன்று. மற்றதெல்லாம் நார்த்தில் இருக்குது, இது ஒன்று தான் சென்னைக்கு பக்கத்தில் இருக்குது. அதனால் அப்போவுமே அங்கே போய் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பித்தோம். அதனால் அந்த இடத்த நாங்கள் செலக்ட் பண்ணி போனோம். பணத்துக்கு என்ன செய்யலாம் அப்படின்ட்டு யோசிக்கும்போது நாங்கள் பணத்தை சேர்க்க ஆரம்பித்தோம். ஆனால் ஆண்டவருடைய கிருபையால் மனோ ஆரம்பித்த விஷால் நிறுவனமும் நான் வேலை செஞ்ச சர்ச் growth நிறுவனமும் எங்கள் 2 பேருக்கும் ஒரு தொகையை கொடுக்குறோன்னு சொல்லி தீர்மானம் பண்ணி அனுப்புனாங்க. அது நாங்கள் சம்பளம் வாங்கின காலத்தில் இருந்த பணத்தோட மிகவும் குறைவு தான். ஆனால் எங்களுக்கு போதுமான அளவு ஆண்டவர் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறார். அங்கே என்ன போயிருக்கிறோம், எங்களுடைய நோக்கம் ஒரு 50 தலைவர்கள், அவங்க ஃபுல் டைம் ஒர்க்கராக இருக்கலாம் அல்லது லே பீப்புளாக இருக்கலாம், சபை வளர்ச்சிக்காகவும் சமுதாய மறுமலர்ச்சிக்காகவும், அதுதான் எங்களுடைய நோக்கம். விஷன் ஸ்டேட்மெண்ட்டு சர்ச் growth விஷாலுடைய ஸ்டேட்மெண்ட்டு என்னென்னா, கம்யூனிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் த்ரூ கமிட்டட் லீடர்ஷிப் ஆர் த்ரூ சர்ச். அதுதான் நாங்கள் அங்கே விஷனாக நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஒன்று லாங்குவேஜ். 6 மாதத்தில் தெலுங்கு படித்தோம். இங்கே 5 வருஷம் ஆச்சு, இன்னும் ஒடியா சரியாக படிக்கலை. அந்த மெமரி ஸ்ட்ராங்காக இல்லை. ரெண்டாவது மொபிலிட்டி, மூமெண்ட்ஸ்க்குரிய. ஆமாம், ஸ்கூட்டி ஓட்டலாம், ஆனால் ரிஸ்க் எடுக்கவா அப்படின்னு ஒரு எண்ணம். அதனால் மொபிலிட்டியும் ரொம்ப குறைவாக இருக்குது. பலன் இருந்தாலும் அந்த காலத்தில் இருந்த பலன் இல்லை. ஒரு 6-7 மணி நேரம் நாங்கள் வெளியே ஊழியத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாலும் அந்த சோர்வு அடுத்த நாள் வரைக்கும் இருக்குது. ஆண்டவர் கிருபையால் ஒரு காரும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதனால் அதில், ஏன்னா எனக்கு டிரைவிங் வராது, அது ஒரு லிமிட்டேஷன். அப்போது நான் என்ன யோசிக்கிறேன், அவர் லிமிட்டேஷன்ஸ் ஆர் காட்ஸ் ஸ்ட்ரென்த்.
ஒருவேளை நான் பழைய ஸ்ட்ரென்த்து அது இது இருந்து ஓடி ஆடி செய்கிறத விட இப்போ வந்து அந்த லிமிட்டேஷன்ஸ் மத்தியில் வாழும்போது தான் ஆண்டவருடைய கிருபையை வந்து நாங்கள் அனுபவிக்கிறோம். நான் சொல்லுவேன், 2 பேரும் பேசும்போது அது செய்ய முடியல இது செய்ய முடியலன்னா நான் சொல்லுவேன், நம்ம இங்கே இருக்கிறதே ஒரு சேலஞ்சாக இருக்கலாம் மற்றவங்களுக்கு அப்படின்னு. அதையும் ஒரு நாள் ஆண்டவர் ப்ரூவ் பண்ணார். ஈரோட்லேருந்து ஒரு பாஸ்டர் வந்தார், சிஎஸ்ஐ பாஸ்டர். அவர் சர்ச்சில் இருந்த ஒருத்தர் வந்து மிஷினரியாக இருக்கார் ஒரிசாவில். அவரை பார்க்க வந்தவர் அந்த மிஷினரி வீட்டில் தங்குறதுக்கு இடம் இல்லைன்னு எங்கள் வீட்டில் தங்கினார். அப்போது ஒரு இன்டீரியர் வில்லேஜில் இருந்தோம், இப்போது ஜெய்ப்பூரில் இருக்கிறோம், கொஞ்சம் டவுன். அவர் 3 நாள் தங்கியிருந்தார். ரொம்ப இன்ட்ராக்ஷன் ஒன்றும் இல்லை. அவர் குட் பை சொல்லி புறப்படும்போது 6 அடி உயரம், பெரிய உருவம், பெரிய பாஸ்டர், 2 பேரும் எங்கள் முன்னாடி, அவர் எங்கள் 2 பேருக்கு முன்னாடி முட்டு போட்டார். அழுது கண்ணீராக ஓடுது. எங்களுக்கும் கண்ணீர் வந்திருக்கும்ல. நீங்கள் தான் என்னுடைய அப்பா அம்மா, என்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னாரு. உடனே ஜெபம் பண்ணோம். அப்போ தான் நான் யோசித்தேன், இதே மாதிரி லிமிட்டேஷன்ஸோடு தனியாக வந்து இருக்கும்போது நம்ம இன்னொருத்தரை இம்பேக்ட் பண்ணுறோம், அவங்க வந்து நம்மளே இம்பேக்ட் பண்ணுறாங்க. அன்றைக்கி தான் ஆண்டவர் பேசினார், உன்னைய வந்து நிறையாவருக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக உன்னை கூப்பிட்டு வரல, உனக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக நான் இங்கே கூப்பிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னாரு. அதனால் அது ஒரு பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷன். நான் என்ன சொல்லுவேன், கடந்த 5 ஆண்டுகளிலே என்னுடைய லேர்னிங் கர்வு போன மாதிரி வாழ்க்கையில் ஒரு சில கட்டங்களில் தான் நான் உணர்ந்திருக்கேனே தவிர இப்போது உணரல. ஒருவேளை நாங்கள் அங்கே இருக்கிறது, அங்கே உள்ளவங்க சொல்லுவாங்க, இந்த வயசு காலத்தில் வந்திருக்கீங்க, எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குங்கன்னு சொல்கிறாங்க. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அங்கே ஒரு தெலுங்கு சர்ச்சை கண்டுபிடிச்சிருக்கோம். நாங்கள் தெலுங்கு நல்லா பேசுவோம், அதனால் அவங்க ஒரு ஃபேமிலியாக இருக்கிறோம், அந்த ஒரு கம்ஃபர்ட் இருக்குது. அதனால் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஒருவேளை பெரிய ஊழியம் செய்யாட்டாலும் செய்கிற ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து ஒரு பெரிய இம்பேக்ட் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்கள் மூலமாக மற்றவர்களுடைய வாழ்க்கையிலும் கொடுக்குறாரு. அதனால் ஆக்டிவிட்டீஸ் தான் மற்றவங்களை இம்பேக்ட் பண்ணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடாது. நம்முடைய ப்ரெசன்ஸ், நம்முடைய லைஃப், அதுதான் ஆக்டிவிட்டீஸோட அதிகமான இம்பேக்ட் மக்களுக்கு கொடுக்க முடியும். இந்த ரோமன் கேத்தலிக் செயின்ஸினுடைய ஒரு புத்தகத்தில் நான் வாசித்த மாதிரி ஞாபகம் இருக்குது. டோன்ட் யூ ப்ரீச் அப்படின்னு மக்கள் கேட்பாங்களா, நீங்கள் பிரசங்கம் பண்ண மாட்டீங்களா? செல்டம் வி ஸ்பீக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வார்த்தையல்ல, வாழ்க்கை மக்களை சிந்திக்க வைப்பதோடு மட்டுமல்லாமல் தீர்மானிக்க வைக்கிறது. வாழ்நாள் முழுவதும் நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் சொல்வதும் எனக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் நிச்சயமாகவே 1000 பாடங்களை அது சொல்லுகிறது. இன்னொரு ஒரு குறிப்பு, 5 புஸ்தகம் சர்ச் குரோத்தை பற்றி எழுதுறதுக்கு அவுட்லைன் போட்டிருக்கேன். ஒரு புக்கு முடிச்சிட்டேன், இன்னொரு 4 புக்கு. ஒருவேளை கேட்குறவங்க வந்து ஜெபம் பண்ணணுன்னா எனக்காக எங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது அதையும் ஜெபம் பண்ணுறான். ஓகே ஓகே. நேயர்களே, இந்த 5 நிகழ்வுகளின் மூலமாக, எபிசோட்ஸ் மூலமாக நாம் பயணித்தது நிச்சயமாகவே ஒரு 5 மலையேறிய அனுபவத்தை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கும் என்று நம்புகிறேன். பஞ்சாபை பற்றி சொல்லும் பொழுது 5 நதிகள் பாய்வதினாலே செழித்திருக்கும் ஒரு மாநிலம் என்று சொல்வார்கள். அதே போல் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், உங்களுடைய ஊழிய வாழ்க்கையில் இந்த 5 பகிர்வுகளின் மூலமாக நிச்சயமாக நீங்கள் பயனடைந்திருக்கிறீர்கள். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக பயன்படுத்தப்படும் பாத்திரமாய் நீங்கள் ஆண்டவரால் உபயோகிக்கப்படுவீர்கள் என்று நம்பி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்கள் இப்பொழுது கடைசியிலே கேட்டுக்கொண்டது போல அவர்கள் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிற 5 புத்தகங்களிலே 1 முடிவு செய்யப்பட்டிருக்கிறது, முடித்திருக்கிறார்கள். அடுத்த 4 இந்த ப்ராசஸ்
அதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அது ஜெபிப்பதோடு மட்டுமல்ல, அந்த புத்தகங்கள் வெளிவரும் காலத்தில் அதற்குரிய செலவினங்களும் தேவனால் சந்திக்கப்பட வேண்டும். அதற்காகவும் கூட நாம் இப்பொழுதே ஜெபிக்கலாம். சரிதானா? ஸோ நமக்கு இப்படிப்பட்ட பொன்னான நேரத்தை தந்து நம்முடைய ஆவிக்குரிய ஊழிய வாழ்விலே நம்மை ஊக்குவித்த அருமையான சகோதரர், போதகர், ஆராய்ச்சியாளர் ரெவரண்ட் வசந்தராஜ் ஆல்பர்ட் அவர்களுக்கு உங்கள் எல்லாருடைய சார்பிலும் அனைவருக்கும் கிறிஸ்து ஊழியங்கள் சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ வெரி மச். தேவன் உங்களுக்கு நீடித்த ஆயுளையும் அதற்கேற்ற ஆரோக்கியத்தையும் கொடுத்து பயன்படுத்தும்.